வணக்கம். சென்னை ஆன்லைன் 24/7 நியூஸ். முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஜெர்மனியில் இருந்து வந்த பார்சலில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து சுங்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏதாச்சும் போதை எப்போதும் தேவை கண்ணா, இல்லாட்டி மனுஷனுக்கு சக்தி இல்லை. காவலர்கள் சொந்த தேவைக்கு பேருந்தில் செல்லும் போது டிக்கெட் எடுத்து பயணம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். விதிமுறைகளை முறையாக பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் கால அவகாசம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் 11வது முறையாக 6 மாதம் கால நீட்டிப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க 2017 செப்டம்பர் 25 ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. மகாராஷ்டிராவில் கனமழை பெய்து வரும் நிலையில் ராய்காட் மாவட்டத்தில் நிலச்சரிவில் சிக்கி 36 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 30 பேர் மண் குவியலில் சிக்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள 13 சிங்கங்களும் கொரோனா தொற்று இன்றி நல்ல உடல்நிலையில் உள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறைகளில் சிறைவாசிகளின் நேர்காணல் தற்காலிகமாக நிறுத்தம். சிறைவாசிகள் அவர்களது உறவினர்களுடன் தொலைபேசி, மொபைல் போன், வீடியோ அழைப்பு மூலம் பேச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சிறைகளுக்கு 58 மொபைல் போன்கள் வழங்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு சிறைத்துறை தகவல். கல்லு உடைக்கிற ஜெயில, கண்ணு முழிக்கிற இரவுல, தப்பிச்சு போகவும் வழி இல்ல, எப்ப கிடைக்கும் விடுதலை. மகளிர் சுய உதவி குழுக்கள் மேலும் மேம்படுத்தப்படும் என்று விழுப்புரத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டியளித்துள்ளார். கடந்த ஆட்சியில் நடந்த குளறுபடிகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். அதிமுகவின் மகளிர் அணி செயலாளராக பா. வளர்மதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இலக்கிய அணி செயலாளரான வைகை செல்வன் மற்றும் வர்த்தக அணி செயலாளராக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி ஒன்றிய அரசு இந்தியில் மட்டுமே அறிக்கை அளித்துள்ளது என திருச்சி சிவா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். இந்தியில் மட்டுமே அறிக்கை அளித்தது பற்றி மாநிலங்களவை தலைவரிடம் புகார் கூறினோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 10,000 கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட தனியார் கல்லூரிகள், சுயநிதி பாடப்பிரிவுக்கு கட்டணம் என்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே 3வது மாநிலமாக தமிழ்நாட்டில்தான் அதிக மருத்துவ கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டுள்ளன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2020 ஜூன் முதல் 2021 ஜூன் வரை 4835 டன் மருத்துவ கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டுள்ளன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை அணிகள் மோதும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தடைப்பட்டிருந்த நிலையில் 47 ஓவர்களாக குறைக்கப்பட்டு போட்டி நடைபெற்று வருகிறது.
செய்திகள் முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.